இருக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம். மனிதனுக்கு அவசியமான இம்மூன்று ஆற்றல்களின் அதிதேவதைகளான துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என மூன்று சக்திகளை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நவராத்திரி விரதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை தேவியை குறித்து நோக்கப்படும் விரதமாகும். இது தட்சணாயன காலமாகும். இக்காலம் தேவர்களுக்கு இராக்காலமாகவும், உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் தோற்கப்படும் சாரதா நவராத்திரியே நவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. புரட்டாசி மாதத்தில் வளர்ப்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் சாரதா நவராத்திரி விரதமாகும். நவராத்திரியின் முதல் 3 நாட்களும் வீர சக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம். இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க அருள்கின்றான். நடுவில் உள்ள 3 நாட்களும் செல்வ வசதியின் தோற்றமான லக்ஷ்மியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கும் முறையை அருள்கின்றான். இறுதி 3 நாட்களும் கல்வி சக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றான் என்பது சிவகாமத்தின் உள்ளுரையாகும். துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளை கும்பங்களில் ஆவாகனம் செய்து ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பிம்பம் இலைகளால் 9 நாட்களிலும் வழிபடுவார்கள். நவராத்திரிக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை என்றே சேகரித்து கொண்டு அன்று ஒருவேளை உணவு உண்டு பிரதமையில் பூஜை தொடங்க வேண்டும். நறுமணம் உள்ள சந்தனம், மலர்கள் இவைகளுடன் மா, பலா, வாழை போன்ற முக்கணிகளுடன் நெய் சேர்த்து அன்னம், வடை, பாயாசம் முதலியவைகளை நிவேதமாக செய்ய வேண்டும். நவராத்திரி விரத நியதிகள். புரட்டாசி மாத வளர்ப்பிறை பிரதமை திதியில் கும்பம் வைத்து நவமி வரை பூஜை செய்தல் வேண்டும். வீடுகளிலும் ஆலயங்களிலும் கொலு வைத்தல் வேண்டும். விரதம் கைக்கொள்வோர் அமாவாசையில் ஒரு வேளை உணவு உண்டு பிரதமை தொடக்க முதல் 8 நாட்களும் பகல் உணவின்றி இரவு பூஜை முடிந்த பின் பால், பழம் அல்லது பலகாரம் உண்பது நல்லது. 9வது நாளாகிய மகா நவமி அன்று உபவாசம் இருந்து மறுநாள் விஜயதசமி அன்று விரதம் விட வேண்டும். விஜயதசமி அன்று காலையில் சுவையுள்ள உணவு பதார்த்தங்களை தயார் செய்து சக்திக்கு நிவேதித்து நவமியில் வைத்துள்ள புத்தகம், இசை கருவி, கலை பாராயணம் செய்து குடும்ப அங்கத்தர்களுடன் சேர்ந்து பாராயணத்தை பூர்த்தி செய்யலாம். முப்பெரும் தேவியர்களின் பூரண திருவருள் இந்த நவராத்திரி நாட்களில் அனைவருக்கும் கிட்டட்டும். சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வத் சாதிகே சரண்ய திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எக்ஸலன்ட். நல்லா இருந்ததுமா, நல்ல தகவல்.